காஞ்சிபுரம் மாவட்டம் ஏரிகளில் உடைப்பு காரணமாக சென்னையில் இருந்து இயக்கப்பட்ட பேருந்துகள் தாம்பரத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து நேரடி தகவலை செய்தியாளர் ராஜா தெரிவிக்க கேட்கலாம். ராஜா, எத்தனை பேருந்துகள் ரத்து செய்யப்பட்டிருக்கு, எந்த இடத்துல நிறுத்தி வச்சிருக்காங்க, பயணிகளுக்கு செய்யப்பட்டுள்ள மாற்று ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகள் தரப்புல ஏதாவது செய்யப்பட்டிருக்கா, அதை பற்றி சொல்லுங்க. அதாவது இன்று காலை முதலே தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக போக்குவரத்து என்பது மிகவும் குறைவாகத்தான் இருந்தது. ஆனால் இன்று காலை செங்கல்பட்டுக்கு முன்னால் ஒரு ஏரி ஒன்று உடைந்திருந்தது, பொத்தேரி அருகே. அதன் காரணமாக இன்று காலையிலேயே ஜிஎஸ்டி சாலை முழுவதிலுமாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருந்தது. வண்டலூரில் இருந்து வாலாஜாபேட்டை வழியாக செங்கல்பட்டு சென்று மீண்டும் இந்த தென் மாவட்டங்களுக்கான பேருந்து போக்குவரத்தானது காலையில் இயக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. இந்நிலையில் இப்பொழுது சற்று அரை மணி நேரத்திற்கு முன்பாக மொத்தமாகவே, அதாவது சென்னை புறநகரான காஞ்சிபுரம் மாவட்டம் முழுவதிலும் மூழ்கி கிடக்கின்றன, அனைத்து சாலைகளும் மூழ்கி கிடக்கின்றன. இதன் அடிப்படையில் தற்பொழுது ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாக இருந்து எந்த வாகனத்தையும் காவல்துறையினர் அனுமதிக்கவில்லை. வந்த வாகனங்களையும் வண்டலூர் மேம்பாலத்திலேயே திருப்பி சென்னை நகருக்குள்ளேயே அனுப்பி வருகின்றனர். அதற்கு முன்பு தற்பொழுது 3 இடங்களில் வாகனங்களை தடுத்திருக்கிறார்கள். அதாவது தாம்பரம், பெருங்குளத்தூர், வண்டலூர் ஆகிய 3 இடங்களில் வாகனங்களை தடுத்து மீண்டும் சென்னை நகரை நோக்கியே திருப்பி விடுகின்றனர். வந்த வாகனங்கள் அனைத்தும் ஆங்காங்கே தேங்கி நிற்கின்றன. தொடர்ச்சியான மழை, அதாவது தொடர்ந்து மழை தற்பொழுது வரை நீடித்துக் கொண்டிருப்பதால் பாதுகாப்பு கருதி முதற்கட்டமாக இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கின்றனர். பொதுவாகவே யாரும் தற்பொழுது வெளியே வரவில்லை. அங்கு வந்தவர்கள் அனைவரும் சென்னையிலேயே தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. எந்த புறமும் நாலாபுரமும் செல்லக்கூடிய சாலைகள் அனைத்திலும் தண்ணீர் இருப்பதால் தற்சமயத்திற்கு ஜிஎஸ்டி சாலை என்று சொல்லக்கூடிய, அதாவது தென் மாவட்டங்களை இணைக்கக்கூடிய சாலை போக்குவரத்தானது எந்த ஒரு வாகனம், அதாவது பேருந்து போக்குவரத்து மட்டுமல்லாமல் எந்த ஒரு வாகனத்தையும் தற்சமயம் போலீசார் அனுமதிக்கவில்லை. அது மட்டுமல்ல, இதனுடன் இந்த ஏற்பாடை தற்பொழுது பாதுகாப்பு கருதி எடுத்திருக்கிறார்கள். மழை முடிந்து தண்ணீர் வடிந்தால் மட்டுமே இந்த தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் இயங்கும். தென் மாவட்டம் மட்டுமல்ல, விழுப்புரம், திண்டிவனம், திருவண்ணாமலை, கடலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகளும் வாகனங்களும் கூட நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த ஜிஎஸ்டி சாலை வழியாக செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களுமே, சென்னையிலிருந்து செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களுமே தற்சமயம் நிறுத்தப்பட்டு இருக்கிறது. ராஜா, மாவட்ட நிர்வாகம் தரப்புல பயணிகளுக்கு செய்யப்பட்டுள்ள மாற்று ஏற்பாடுகள் குறித்து சொல்லுங்க. பயணிகள் அங்க இருந்தா அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கு, இது குறித்து அவங்க என்ன சொல்றாங்க? அதாவது அருகில் இருக்கக்கூடியவர்கள் இறங்கி பேருந்தில் இருந்து நடந்து சென்று விட்டனர். அதாவது சிட்டி பேருந்தில், மாநகர பேருந்துகளில் செல்லக்கூடியவர்கள் கூடுவாஞ்சேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடியவர்கள். ஆனால் வெளியூர் பயணிகள் அனைவருமே மீண்டுமே திரும்பிதான் சென்னைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். வாகனங்களில் சென்றவர்களும் திரும்பி வருகிறார்கள். ஏனென்றால் அந்த இடத்தில் தங்க வைப்பதற்கான முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எனவே சுற்றுவட்ட சாலை, அதாவது சென்னையிலிருந்து தாம்பரத்தில் இருந்து மதுரவாயல் வழியாக செல்லக்கூடிய அந்த சுற்றுவட்ட சாலையில் தற்சமயத்திற்கு போக்குவரத்தில் இடையூறு இல்லை, தண்ணீர் மட்டுமே தேங்கி இருக்கிறது. எனவே சுற்றுவட்ட சாலை வழியாக தற்சமயம் உள்ளே அவர்களை அனுப்பி வருகின்றனர். தாம்பரம் வழியாகவும் ஒரு சில வாகனங்களை உள்ளே அனுப்பி வருகின்றனர். யாரும் இதுவரை தங்க வைக்கப்படவில்லை. இருப்பினும் வெளியே செல்லாமல், வெள்ளத்தில் சிக்கிக் கொள்ளாமல் இருப்பதற்காக வாகன போக்குவரத்தை தற்சமயம் முடக்கப்பட்டுள்ளது. ராஜா, நீங்க சொல்லுங்க, வாகன போக்குவரத்து தற்போது முடுக்கி விடப்பட்டுள்ளதுன்னு சொன்னீங்க. மாற்று ஏற்பாடு ஏதாவது செஞ்சிருக்காங்க? மாற்று சாலை போக்குவரத்து ஏதாவது செஞ்சிருக்காங்களா? தற்சமயம் நாம் அந்த பகுதியில் இருக்கிறோம். நாம் இருக்கும் வரை சற்று அனுமதித்திருந்தனர். ஆனால் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாக தான் இப்பொழுது வெள்ளம் சிறிது சிறிதாக அதிகமாகி கொண்டிருப்பதால் இந்த முடிவு எடுத்திருக்கின்றனர். ஆனால் பூந்தமல்லி நெடுஞ்சாலையினுடைய நிலைமை இன்னும் தெரிய வரவில்லை. ஏனென்றால் அந்த பகுதியும் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதி வழியாக வாகனங்கள் இயக்கப்படுகின்றனவா என்பது தெரியாத பட்சத்தில் இந்த ஜிஎஸ்டி சாலையில் மட்டும் தற்பொழுது முழுமையான போக்குவரத்து தடை செய்திருக்கிறார்கள். அந்த சாலையிலும் கூட மிகவும் ஆபத்தான நிலைமை இருப்பதால் அதிலும் கூட வாகனங்கள் செல்வது குறைவாக இருப்பதாக முதலில் தகவல் இருந்தது. ஆனால் தற்சமயம் என்ன நிலவரம் என்பது தெரியவில்லை. ஏற்கனவே ORR என்று சொல்லக்கூடிய சுற்றுவட்ட சாலையில் 2 அடிக்கு மேல் தண்ணீர் செல்கிறது. புதிதாக போடப்பட்ட சாலை, இப்படி புதிதாக போடப்பட்ட சாலை என்றால் சுமார் 15 அடிக்கு மேல் உயர்த்தப்பட்ட சாலை, அந்த சாலையிலேயே தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது. புறநகர் பகுதியினுடைய நிலைமை மிக மிக மோசமாக இருக்கிறது. அனைத்து இடங்களிலும் தண்ணீர், எங்கு பார்த்தாலும் தண்ணீர். அனைத்து ஏரிகளும் நிரம்பி தானாகவே வழிந்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் வாகனங்கள் செல்வது வாகன போக்குவரத்து என்பது அவ்வளவு பாதுகாப்பானது இல்லை என்பதால் தற்சமயத்திற்கு இந்த அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற சாலைகளுடைய நிலவரங்களுடன் நாம் கேட்டு வருகிறோம்.